டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே பேராபத்து வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான வேலைகளை சீனியர்களான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அதிரடியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் அதிமுகவை வட்டமடிக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்னதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இல்லை, அதனால தான் இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு சீட்டுக்கட்டு போல் சரிஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதில் சீனியர்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எஸ்பி வேலுமணியுடைய அணியினர் ரொம்பவே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் இதை ஆரம்பத்திலே கொடுக்கல? ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தா இன்னைக்கு அதிமுக செதறி போயிருக்குமா? செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்திருப்பாரா? ஓபிஎஸ் திமுகல போய் சேர்ந்திருப்பாரா? இல்லை பெங்களூர் புகழேந்தி தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? இல்லை கேசி பழனிசாமி இது போல எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருப்பாரா? அது மாத்திரம் இல்லாமல் இப்போ சசிகலா அவர்கள் தனியாக போயிருப்பாங்களா? டிடி வித்யநகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? ஸோ இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு அதிமுகவே பிரிஞ்சு கிடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு சீனியர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த சீனியர்கள் இன்னைக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து போராடி அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே, இதை ஆரம்பத்திலேயே அவங்க பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை அதிமுக இன்னைக்கு மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குமா? இல்லை ஒருவேளை அதிமுக இன்னைக்கு ஆட்சி கை கிட்ட இருந்தது, அதை இழக்காம ஆட்சியை பிடிச்சிருக்கோம். எவ்வளோ கேள்விகள் இருக்கு, எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கு, எவ்வளோ கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சீனியர்களும் ஒரு வகையில் காரணம் அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது, எதிர்கட்சியாக உட்காரல, ஆளுங்கட்சியாக உட்காரல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்பினரை நோக்கி இவங்க போகிறாங்களே, நாளைக்கு இதே ஆளுங்கட்சி ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா வேற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த கட்சிக்கு தாவ மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இன்னைக்கு தாவேக்கா பக்கம் இவங்க போயிருக்கிறாங்களே, இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போனவங்க எல்லாருமேக்கும் அங்கே அங்கீகாரம் கிடைச்சிருச்சா, மரியாதை கிடைச்சிருச்சா, உரிய இடம் கிடைச்சிருச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ கேபி முனுசாமி அவர்கள் என்ன விமர்சிக்கிறாரு? இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் சிங்கம் போல இருந்தவங்களாம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏனோதானு ஒருத்தர் 10-11 நிற்கிறாங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை கிடைக்கல. இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் இங்கே 10-11 போய் நிற்கிறாங்க அப்படின்றது தான் கேபி முனுசாமி போன்றவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையும் கூட. இன்னைக்கு சிவி சண்முகம் அவர்களும் சைலண்டாக பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அதிமுகவை இங்கே ஒன்றிணைக்கணும், அதிமுகவை மீண்டும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒரு ஆளுங்கட்சி தரப்பாகவோ இல்லை எதிர்கட்சி தரப்பாகவோ அதிமுக கொண்டு வரணும். இன்னைக்கு அதிமுக கீழே போயிட்டு இருக்கு. அந்த அதிமுகவை தூக்கி நிப்பாட்டணும்னா எடப்பாடி பழனிசாமி சில வேலைகளை விட்டு கொடுக்கணும். இனி அதிமுகவில் சின்னம்மா இல்லைன்னா அதிமுக இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்களே. ஏன்னா சசிகலா அவர்கள் உள்ள வரணும், டிடி வித்யநகரன் உள்ள வரணும். இப்போ சசிகலா அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? எனக்கு அரசாங்க பதவியே தேவை கிடையாது, எனக்கு வேண்டவே வேண்டாம், முதலமைச்சராக அவரே இருந்துக்கிட்டோம், அவரே எல்லாமே பண்ணிக்கிட்டோம், எனக்கு தேவையில்லை, எனக்கு அம்மா காலத்தில் இருந்த மாதிரி அதிமுக இருக்கணும், அது போல் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நம்ம இருக்கணும், அதே போல் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இங்கே சசிகலா அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ இதே தான் எஸ்பி வேலுமணி அவர்களும் அதுதான் சொல்கிறாங்க. டிடி வித்யநகரன், சசிகலா எல்லாரையும் ஒன்று சேருங்க, பிரிந்து போனவர்களெல்லாம் ஒன்று கொண்டு வரலாம், அதிமுகவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம், எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றி எடப்பாடி பழனிசாமி முன் வருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இன்றைக்கி அதிமுக அடிமட்ட தொண்டர்களுடைய மனவேதனை என்ன, மனவலி என்ன? அதிமுக இந்த அளவுக்கு போயிருச்சே, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம மீண்டும் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு சில சீனியர்களுக்கு அது இல்லை. அதுதான் இங்கே வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அணியினர் சைலண்டாக பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டுங்கன்னு இவங்களும் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க, எவ்வளோ நிர்பந்திச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டுற மாதிரி கிடையாது. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டிட்டா இவரை எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்கு பேராபத்து வந்துடும் அப்படின்னு தான் அவர் பொதுக்குழு கூட்டாமல் இருக்கிறார். ஆனால் இவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. ஏன் தோத்தோம் அப்படின்றத நம்ம நிர்வாகிகிட்ட கேட்கணும், அதிமுகவினர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்தையும் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அந்த எதனால தோத்தோம், ஏன் தோத்தோம் அப்படின்றத கண்டறிஞ்சுட்டு இருக்காரு. இதில் ஒரு சில மாவட்ட செயலாளர் பங்கு பெறலை, ஒரு சில தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் வரலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூதாகரம்
இருந்தாலும் இந்த அதிருப்தி, இந்த விரிசல் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம்ப்பா வெளியேறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கால சாட்டர்டே சண்டே ஆனாலே ஒரே க்ரௌடாக நிற்குது. ஏன்னா அங்கே கட்சியினர் வந்து அதிமுகவினர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்படி கவர்மெண்ட் லீவோ அதனால அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சாட்டர்டே சண்டே தான் பனையூர் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா அமைச்சர்களும் அங்கே வராங்க. ஏன்னா அந்த 2 நாள் லீவுன்றதுனால இந்த கட்சி இணைப்பு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே ஆனால் பனையூருக்கு வந்துடுறாங்க. ஏன்னா தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம தூங்கினா நாளைக்கு காலையில் எந்த எம்எல்ஏ போயிட்டு பனையூர் வாசலில் போய் நிற்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்துட்டாங்க. அதிமுகவை கட்டமைக்கணும், அதிமுகவை மீண்டும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அது சசிகலாவால் தான் முடியும். திரும்பவும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும். சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே ஒன்று சேரணும். ஒருவேளை அப்படி ஒன்று சேர்ந்துச்சுன்னா இது அதிமுக எந்த நிலைமைக்கு வரும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு கடைசி அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி டீம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரகசியமாக கையெழுத்தை வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் சரி, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 5ல் 2 பங்கு கையெழுத்து போட்டு நீங்கள் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அதனால் இப்போது இதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இதில் பொதுக்குழுவை கூட்டி முக்கியமாக பிரதானமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். இதில் இன்க்ளூடிங் சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களாக வரணும் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ஒரு ஆளுமைமிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுமைமிக்க தலைவர் கிடையாது. ஸோ அதனால் திரும்பவும் சின்னமாக வரணும். இது சிவி சண்முகம் அவர்களும் கொஞ்சம் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து அரசாங்க பதவி எதுவுமே வேண்டாம், எனக்கு அதிமுக பழையபடி இருக்கணும், அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல தான் அதிமுக இப்போ இருக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம். ஏங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாருங்க ஓபிஎஸ். எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம், கட்சியிலே வேண்டாம், அரசாங்கத்திலே வேணாம், எதுவுமே வேணாம், அதிமுக ஒன்றிணைந்தா போதும்னு சொன்னாங்களே, அப்பவே சேர்த்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? இன்னைக்கு சசிகலா அவர்கள் அதானே சொல்றாங்க, ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி முன் வர மாட்டேங்கிறாரு, ஏன் ஒரு ஈகோவை விட்டுட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்கு ஆபத்து விளைவுகளுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இன்னைக்கு இந்த எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் பக்காவாக பிளானை போட்டு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. ஸோ கூடிய விரைவில் அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்க போகுது, தலைமையை மாற்ற போகிறாங்க. ஸோ பொதுக்குழு கூட்டப்படுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு சம்மதித்தால் இது சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிப்பாரானால், எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம நான் மட்டும்தான் அப்படின்னு இருந்தார்னா, இவங்க அதிரடியாக இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பொதுக்குழுவை கூட்டி சசிகலா அவர்கள் உள்ளே கொண்டு வந்து, டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்கே பெரும் ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி வீம்பு பிடிப்பாரா இல்லை விட்டு கொடுப்பாரா அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.